الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அகிலத்தாரை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற பரமதயாளன் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன். அந்த சராசரங்களை படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகன் என்பதாக நான் சான்று பகர்கின்றேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவும் அருட்படையாகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாகவும் தீர்க்கதரிசியாகவும் இவ்வையகத்துக்கு வலுவித்து தனது சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை, வாழ்க்கை வழிமுறைகளை சிறிதேனும் பிசகாமல் தவறாமல் வாழ்க்கையில எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இன்று வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இவ்வையகத்திலே எடுத்து வாழ்கின்றார்களோ அத்துணை மூமின்கள், முஸ்லீம்கள், முத்தகீன்கள் அனைவர்கள் மீதும் அந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே லபைத்துல் இஅ்திகாஃப் என்கின்ற அந்த உன்னதமான நல்ல நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவனை பயந்தும் அல் குர்ஆனின் மூலமாக எவற்றையெல்லாம் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு தங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் விலகி தவிர்ந்து வாழும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக விலகி தவிர்ந்து வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ்,
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல்லது நாளைய மறுதினம் ஒரு உன்னதமான ஜுல்காதாவுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். ஜுல்காதாவுடைய மாதம் என்பது இஸ்லாத்தினுடைய இறுதி கடமையான அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹாஜிகள் எல்லாம் ஆயத்தமாகி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து நாட்டை விட்டும் வெளியாகுகின்ற ஒரு மாதம்தான் அந்த துல்காதாவுடைய மாதமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துல்காதாவுடைய மாதத்தில் தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த 4 உம்ராக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே 4 உம்ராக்களை தான் செய்தார்கள். வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜை தான் செய்தார்கள். அதற்குத்தான் நாங்கள் ஹஜ்ஜத்துல் வதா அல்லது ஹஜ்ஜத்துல் விதா என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த 4 உம்ராக்களையும் நாளைய மறுதினம் நாங்கள் அடைய இருக்கின்ற அந்த ஜுல்காதாவுடைய மாதத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு சங்கையான ஒரு மாதம் தான் அந்த ஜுல்காதாவுடைய மாதம். லட்சோப மக்கள் தனது நாட்டை விட்டு, ஊரை விட்டு, சொத்து செல்வங்களை செலவழித்து ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையான அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நிய்யத்து வைத்து ஆயத்தமாகி செல்லுகின்ற அந்த மாதம் தான் இந்த ஜுல்காதாவுடைய மாதமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே இது இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஆக முக்கியமான இறுதியான அந்த கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற நல்ல கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, நாங்கள் பிறந்தது முதல் நாங்கள் அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைக்க வேண்டும். அதனுடைய ஆசை, அதற்குரிய ஏற்பாடுகள், அதற்குரிய முயற்சிகள், அந்த இடத்துக்கு சென்று அந்த ஹஜ்ஜுடைய கடமையை, அந்த உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிறந்தது முதல் நாங்கள் எல்லோரும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இஸ்லாம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் ஈமானிய உணர்வு உள்ளவர்களாக இஸ்லாத்தை ஏற்று கலிமாவை மொழிந்தவர்களாக வாழுகின்றோம். தொழுகை கடமை, நோன்பு கடமை, ஜக்காத் கடமை, இறுதியான கடமை தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை. இந்த 5 கடமைகளையும் யாரு பூர்த்தியாக நிறைவேற்றுகின்றார்களோ இவர்கள் தான் பூர்த்தியான ஒரு இஸ்லாமியனாக அல்லாஹ்வுடைய பார்வையிலே கணக்கிடப்படுகின்றான், அவனிடத்திலே வசதி இருந்தால். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமை இது புனிதமான ஒரு கடமையாக இருக்கிறது. இந்த ஹஜ்ஜுடைய கடமை இது எனக்கு வயது வந்து தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. ஆரோக்கியமாக இருக்கின்ற நேரத்திலே, உடலிலே சக்தி இருக்கின்ற நேரத்திலே, தைரியம் இருக்கின்ற நேரத்திலே செய்யப்பட வேண்டிய ஒரு கடமை தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கிறது. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த முழுமையான பாவத்தை ஒரே அடியாக அல்லாஹ் மன்னிக்குகின்ற ஒரு மிக முக்கியமான இபாதத்தாக இருக்கிறது இந்த ஹஜ்ஜுடைய கடமை. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, வாராந்தம் அல்ல, நாளாந்தம் சில இபாதத்துகள் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நாளாந்தம் நாம் செய்கின்ற நமது வாழ்க்கையிலே நிகழுகின்ற பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான். தொழுகையை எடுத்துக்கொண்டால் இந்த தொழுகை இருக்கிறது, ஒரு மனிதன் துஹருடைய தொழுகையை தொழுதி அசருடைய தொழுகைக்காக வேண்டி அந்த மனிதன் தக்பீர் கட்டிவிட்டான் என்றால் துஹருடைய தொழுகைக்கும் அசருடைய தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்திலே அவனது வாழ்க்கையிலே நடந்த சிறிய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான். அசருடைய தொழுகைக்கும் மக்ரிபுடைய தொழுகைக்கும் இடையிலே செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இஷாவுடைய தொழுகைக்கும் சுபஹுடைய தொழுகைக்கும் இடையிலே அவனது வாழ்க்கையிலே நடந்த
பாவங்களை ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். அந்த மனிதன் பேணுதலான முறையிலே உரிய நேரத்திலே அல்லாஹுக்கு என்று அழகான முறையிலே தொழுகின்ற ஒரு மனிதனாக இருந்தால் நாளாந்தம் அவனது வாழ்க்கையிலே நடந்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, வாராந்தம் அல்லாஹு தஆலா மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கின்ற இபாதத்தாக அல்லாஹு தஆலா ஜும்ஆவுடைய நாளை அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றான். அல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. ஒரு ஜும்ஆவுக்கும் அடுத்த ஜும்ஆவுக்கும் இடைப்பட்ட அந்த நாட்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த மனிதன் பெரிய பாவங்களை விட்டும் தவிர்த்து வாழ வேண்டும். மனிதன் என்ற ரீதியிலே நிறைய சிறிய பாவங்கள் செய்வதற்கு இடம்பாடு இருக்கின்றது. மனிதன் என்ற ரீதியிலே அவனது வாய் வார்த்தைகளின் மூலமாக, அவனது பார்வையின் மூலமாக, அவனது செயல்பாடுகளின் மூலமாக நிறைய பாவங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ, ஒரு ஜும்ஆவில் இருந்து அடுத்த ஜும்ஆ வரும் வரையிலே அவனது வாழ்க்கையில் நிகழ்ந்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான். அந்த அளவு மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக அல்லாஹ் தஆலா ஜும்ஆவுடைய இந்த தொழுகையை, இந்த குதுபாவை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அதனால் தான் ஜும்ஆவுடைய நாளிலே குளிப்பது சுன்னத்து, மனம் பூசுவது சுன்னத்து, அதாவது நல்ல ஆடைகளை அணிந்து வருவது, நடந்து வருவது, இது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. நேர காலத்தோடு மஸ்ஜிதில் நுழைவது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. லேட்டாவி வந்து தோள்களை தாண்டி வருவதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். தாமதமாவி லேட்டாவி வருகிறார்கள், வந்து அடுத்தவர்களுடைய தோலை கடந்து கடந்து முன்சஃபிலே நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு மனிதன் நேர காலத்தோடு வராமல் லேட்டாவி வந்து கடந்து வருகின்றாரா? இதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். எனவே வாராந்தம் அல்லாஹு தஆலா ஜும்ஆவுடைய தொழுகையின் மூலமாக வாராந்தம் அந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இதே போன்று வருடாந்தம் அல்லாஹு தஆலா ஒரு இபாதத்தை வைத்திருக்கின்றான். வருடாந்தம் அந்த மனிதன் செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வருடமும் மன்னித்து விடுகின்றான். அதுதான் நாம் கழித்த ரமதானுடைய மாதமாக இருக்கிறது. ஒரு ரமதான், வரமதானு இலா ரமதான், ஒரு ரமதானில் இருந்து அடுத்த ரமதான் வரும் வரையில் செய்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தான் ரமதானுடைய காலத்தில் அதிகமாக நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்கின்றோம், பாவ மன்னிப்பில் ஈடுபடுகின்றோம். நாம் செய்த பாவங்களை நினைத்து கண்ணால் கண்ணீரை வடித்து அழுது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திக்கின்றோம், மன்றாடுகின்றோம், எனது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஆயிலே ஒரு மனிதன் செய்த பாவங்களை ஒரே அடியாக, ஒரே தடவையாக அல்லாஹு தஆலா மன்னிக்குகின்ற ஒரு மிக முக்கியமான இபாதத்தாக அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான குற்றம் குறைகளையும் ஒரே அடியாக அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். அப்படியான ஒரு உன்னதமான ஒரு இபாதத்தான் ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஹஜ் செய்கின்றார்களோ, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற நேரத்திலே ஃபலம் யர்ஃபுஸ், மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடாமல், வலம் யஃப்சுக், ஒரு பாவமான காரியங்களில் ஈடுபடாமல், ஒரு பேச்சையும் பேசாமல் யார் ஹஜ் செய்கின்றார்களோ, ரஜஅ, அவர்கள் நாட்டுக்கு திரும்புகிறார்கள். எப்படி திரும்புகிறார்கள் தெரியுமா? கயோமி வரதத்ஹு உம்முஹு, ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்குகின்ற நேரத்திலே எப்படி பாவம் இல்லாத ஒரு பாலகனாக தாயுடைய வயிற்றிலிருந்து ஒரு பிள்ளை வெளியே வருகின்றதோ, இதே போன்று அந்த மனிதன்
திரும்புகிறார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் நியத்து வைக்க வேண்டும். ஏன் ஹஜ்ஜை பற்றி இந்த ஸுல்காதாவுடைய மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் பேசுகின்றோம் என்றால், இப்பொழுது நியத்து வைத்து ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாது. இப்பொழுதில் இருந்து நாங்கள் நியத்து வைத்தால் தான், அதற்குரிய முயற்சிகளை செய்தால் தான், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம் என்றிருந்தால் தான், அடுத்த வருடமோ அதுக்கு அடுத்த வருடங்களிலோ வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, முதலாவது எங்களுடைய உள்ளத்திலே நியத் இருக்க வேண்டும், ஆசை உண்டாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குத்ஸியிலே சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், அன இன்த வன்னி அபதி பி, சொன்னார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஒரு அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகின்றானோ அவனோடு நான் அப்படித்தான் நான் நடந்து கொள்ளுவேன் என்றார்கள். அல்லாஹ்வை பற்றி நாங்கள் எப்படி எண்ணுகின்றோமோ அப்படித்தான் அல்லாஹ் எங்களோடு நடந்து கொள்ளுவான். நாங்கள் முதலாவது நியத்து வைக்க வேண்டும். நிச்சயமாக எனது முயற்சி இருக்கிறது, எனக்கு நியத்து இருக்கிறது, நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு நாள் எங்களையும் அல்லாஹ் தஆலா அனுப்புவான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம் என்றிருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களை அனுப்புவான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, படிப்பினைக்காக வேண்டி எனது வாழ்க்கையிலே நடந்த ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். நாங்கள் மஸ்ஜிதிலே இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் தனவந்தர்கள் அல்ல, கோடீஸ்வரர்கள் அல்ல, மஸ்ஜிதிலே இமாமாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றவர்கள். அன்றைய காலத்திலே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் நடந்த விடயங்களை சொல்லுகின்றேன். அதாவது ஊரில் இருந்து யாராவது உம்ராவுக்கு செல்லுகின்ற நேரத்திலே, ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற நேரத்திலே மஸ்ஜிதினுடைய இமாம் என்ற ரீதியிலே எங்களை வீட்டுக்கு அழைப்பார்கள். ஹஸரத் ஒரு துஆவை ஓதுங்க, எங்களை வழி அனுப்புங்க, எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க என்று அந்த ஹாஜிகள் வீட்டுக்கு அழைத்து ஒரு துஆவை எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்த்து அவர்களை வழி அனுப்புவதற்காக வேண்டி ஒரு அழைப்பை விடுவார்கள். நாங்கள் வீடுகளுக்கு செல்லுவோம், ஹஜ்ஜிக்கு செல்லுகின்ற அந்த காலத்திலே வீடுகளுக்கு செல்லுவோம், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வோம், அவர்களை வழி அனுப்பிவிட்டு, கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, நான் நினைப்பேன், நான் குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றேன், ஹதீஸை நான் படித்திருக்கின்றேன், இஸ்லாத்தை படித்திருக்கின்றேன், ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்களை படித்திருக்கின்றேன், எனக்கு இந்த பாக்கியம் இல்லையா, என்னை அல்லாஹ் தஆலா அனுப்ப மாட்டானா என்ற கவலை உள்ளத்திலே வரும். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, சில பொழுது அவர்களை வழி அனுப்பிவிட்டு மஸ்ஜிதுக்கு வந்து தனியாக ரூமிலே இருந்து, தனியாக மஸ்ஜிதிலே இருந்து மாலையாக ஏங்கி அழுத காலங்கள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஏங்கி அழுவேன், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவேன். ஒன்றுமே தெரியாத இந்த மக்களை உனது ஆலயத்துக்கு உனக்கு அனுப்ப முடியும் என்றிருந்தால் குர்ஆனை சுமந்த எங்களை ஏன் உனக்கு அனுப்ப முடியாது? கண்ணியத்துக்குரியவர்களே, ஏங்கி அழுத காலம், அந்த துஆவை அல்லாஹ் தஆலா தட்டவில்லை. கண்ணியமானவர்களே, அந்த துஆவை அல்லாஹ் தஆலா சிறிய காலத்திலே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அன இன்த வன்னி அபதி பி, அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகின்றானோ, என்னை பற்றி எப்படி நினைப்பானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்ளுவேன். கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் நியத்து வைக்க வேண்டும், அதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை தட்ட மாட்டான், எங்களுடைய நல்ல நியத்துகளை அல்லாஹ் தஆலா விட்டு வைக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அந்த நல்ல பாக்கியங்களை எங்களுக்கு தருவான். வயது போய்த்தான் நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை விட்டு விடுங்க. கண்ணியமானவர்களே, 60 வயது சென்றதற்கு பின்னால் ஒரு தவாஃபை செய்கின்ற நேரமே வுது முறிந்துவிடும். 2 சுத்துக்கள் சுத்துகின்ற நேரமே அவர்களுக்கு யூரின் பாஸ் பண்ண வேண்டிய தேவை உண்டாகும். எத்தனையோ வயது வந்தவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை வயோதிப காலத்திலே செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்து அங்கே சென்று கஷ்டப்படுகின்றார்கள், நோயாளிகளாக மாறுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, ஹஜ்ஜுடைய கடமை
என்பது வயோதிபம் வந்ததற்கு பின்னால் 60-70 தாண்டியதற்கு பின்னால் செய்யப்பட வேண்டிய ஒரு அமல் அல்ல. வாலிபமாக இருக்கின்ற நேரத்திலே, உடம்பிலே சக்தி தைரியம் இருக்கின்ற நேரத்திலே செய்யுங்கள் கண்ணியமானவர்களே, நியத்து வையுங்கள். அல்லாஹு தஆலா மிக பெரிய கூலி அல்லாஹு தஆலா தருவான். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை, ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாலிபர், கதீஜா நாயகியுடைய பேரன், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் கண்ணியமானவர்களே. அவர்கள் சொர்க்கவாதி என்பது தெரியும். எத்தனை ஹஜ்ஜை செய்தார்கள் தெரியுமா? 15 ஹஜ்ஜை வாழ்க்கையிலே செய்திருக்கின்றார்கள். அந்த 15 ஹஜ்ஜுகளையும் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு நடந்து வந்து செய்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட மதீனாவில் இருந்து மக்காவுக்கு 500 கிலோமீட்டர் கண்ணியமானவர்களே. என் வாகனம் இருக்க இல்லையா? வாகனம் இருந்துச்சு. அவர்களுக்கு பின்னால் பட்டாளங்கள் வந்தாங்க. ஆனால் அவர்கள் வாகனத்திலே, கழுதையிலே, குதிரையிலே ஏறவில்லை. ஹஜ்ஜுக்காக வேண்டி வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை தருகின்றான். ஹஜ்ஜுக்குரிய கூலி என்ன தெரியுமா? நன்மையை அல்லாஹ் தஆலா வாக்களிக்கவில்லை. எப்படி வாக்களித்தான் தெரியுமா? அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி நன்மை அல்ல, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுக்குரிய கூலி அவருக்கு சொர்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கத்தை தவிர அவருக்கு வேற எந்த கூலியும் கிடையாது என்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அதனால ஹஜ்ஜுக்கு நாங்கள் நியத்து வைத்து முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி முயற்சி செய்ய வேண்டும். சுஃபியான் இப்னு உயைனா என்கின்ற மிக முக்கியமான ஒரு மனிதர், அவருடைய வாழ்க்கையில் 70 அரஃபாத்துக்களை சந்தித்திருக்கின்றார்கள் என்றால் 70 ஹஜ்ஜுகளை செய்திருக்கின்றார்கள். 70 ஹஜ்ஜி, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள், எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே. அதனால நாங்க எல்லோரும் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்தி வைக்க வேண்டும். நாங்க பணத்தை சம்பாதிப்பது அல்ல, பணத்தை சேர்ப்பது சாதனை அல்ல, பணத்தை செலவழித்து ஆகிரத்துக்காக வேண்டி சேர்ப்பது தான் சாதனை கண்ணியமானவர்களே. நாங்கள் சாதனை என்று வேறு ஏதோ ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சாதனை என்பது இதுதான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்வது தான் சாதனை. எனக்கு தந்திருக்கின்ற சொத்து செல்வங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி செலவழிக்கப்பட வேண்டும். அஃதலுல் ஜிஹாத் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிஹாதுகளிலே மிக சிறந்த ஜிஹாத் என்ன தெரியுமா? ஹஜ் என்றார்கள். ஹஜ், ஒப்புக்கொள்ளப்படுகின்ற ஹஜ் இருக்கின்றது, இது ஜிஹாதுகளில் மிக முக்கியமான ஜிஹாத் என்றார்கள். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, எங்கள் எத்தனையோ பேர்களுக்கு ஹஜ் கடமை கண்ணியமானவர்களே. ஆனால் ஹஜ்ஜி கடமை என்ற உணர்வு எங்களுடைய உள்ளங்களிலே வரவில்லை. நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான எச்சரிக்கையை விடுத்தார்கள். ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜி கடமையாகியும் அவர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் அவர் யஹூதியாக, ஒரு யூத நஸ்ரானியாக மரணிப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார்கள். யூதர்கள் இன்று பலஸ்தீனிய எங்களை ஈமானிய உணர்வுள்ளவர்களை கொன்றும் குமிக்கின்றார்கள். நாங்கள் அந்த யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பதுஆ செய்கின்றோம், அவர்களை வெறுக்குகின்றோம். அவர்களுடைய பேரை சொல்லுகின்ற நேரத்தில் கூட உள்ளத்திலே கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஒரு விதமான வெறுப்புணர்வு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கு ஹஜ் கடமையாகியும் ஹஜ்ஜுடைய கடமையை யார் நிறைவேற்றவில்லையோ அவர் யூத கிறிஸ்தவர்களாக மரணிப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஃபுகஹாக்களிடத்திலே, உலமாக்களிடத்திலே நிறைய இது சம்பந்தமான நிறைய எச்சரிக்கைகளை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, நிறைய பேருக்கு ஹஜ்ஜி கடமை, ஆனா எனக்கு ஹஜ்ஜி கடமையா என்ற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கிறார்கள், சிந்தனை கூட இல்லாமல் இருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும்.
ஹஜ்ஜி கடமை என்றால் ஹஜ்ஜுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். சமீபத்தில் ஒரு ஆலிமுடைய ஒரு பயானினுடைய ஒரு ரெக்கார்ட், அதாவது சோசியல் மீடியாக்களிலே பரவினதை நாங்கள் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். கண்ணியமானவர்களே, அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான், திருமணம் இருக்கின்றதே அதற்குரிய உதாரணத்தை சொல்லுகின்றார்கள். உண்மையிலே இந்த உதாரணத்தை விளங்கினால் போதும், எனக்கு கடமையா இல்லையா? கண்ணியமானவர்களே, அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமைக்கு உதாரணமாக ஒரு திருமணத்தை உதாரணம் காட்டுகின்றார்கள். ஒரு திருமணம், நாங்கள் இன்று ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் நாங்கள் பிற்படுத்துகின்றோம். காரணம் கேட்கின்ற நேரத்திலே எனது வியாபாரத்தை ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். கண்ணியமானவர்களே, வியாபாரத்தை ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவது பிழை அல்ல. ஒரு கடையை 2ஆக, ஒரு வாகனத்தை 2 வாகனமாக, ஒரு வீட்டை 2 வீடாக மாற்றுவது பிழை அல்ல. லா ஜுனாஹ அலைக்கும் அன் தப்தகு ஃபضலம் மின் ரப்பிக்கும். அல்லாஹ் எங்களுக்கு என்று நிர்ணயித்து இருக்கின்ற அல்லாஹ்வுடைய ஃபضல் என்று, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று குர்ஆனிலே வர்ணித்து இருக்கின்ற அந்த பொருளாதாரத்தை கையிலே எடுத்து அதை தேடுவதில் எந்த குற்றமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அதில் அல்லாஹ் குற்றத்தை வைத்தது கிடையாது. உலகத்திலே தனவந்தர்கள் இல்லை என்றிருந்தால் யாரு ஜக்காத் கொடுக்கிறது, யாரு ஹஜ் செய்யறது, அதுல குற்றம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஆனால் நாங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை ஏன் பிற்படுத்துகின்றோம் என்றால் வயது போய் செய்வோம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, வயது போய் ஹஜ்ஜுடைய கடமையை தற்காலத்திலே செய்வது கஷ்டம். கண்ணியமானவர்களே, கஷ்டம். வாலிபத்திலே செய்ய வேண்டும், திரகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கின்ற நேரத்திலே செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் ஒன்று இருக்கிறது, குமரு காரியங்கள் இருக்கிறது, எனது பிசினஸ் உடைய விடயங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் முடித்துவிட்டு நான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவோமே என்று பிற்படுத்துகின்றவர்கள் தான் நிறைய பேர் சமூகத்திலே வாழுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அந்த ஆலிம் உதாரணமாக எடுக்கின்றார்கள் திருமண வைபவங்களை. ஒரு மனிதன் ஒரு வீட்டிலே திருமண வைபவத்தை ஏற்பாடு செய்கிறார். கண்ணியமானவர்களே, எனது மகனுடைய நிக்காஹுடைய விடயத்தை செய்துவிட்டுத்தான் நான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு பிள்ளையை திருமணம் முடித்து கொடுப்பதற்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாக்கள் செலவழிக்கின்றார்கள். இஸ்லாத்தில் நகை கொடுப்பது கடமையா என்றிருந்தால் அதை இஸ்லாம் கடமை என்று சொல்லவில்லை. வீடு கொடுக்க வேண்டும், வீடு கொடுப்பது கடமை என்று இஸ்லாம் சொல்லி இருக்கின்றதா? இஸ்லாம் கடமை என்று சொல்லவில்லை. சாப்பாடு கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுப்பது இஸ்லாத்தில் கடமையா என்றால் சாப்பாடு கொடுப்பதும் கடமை இல்லை. நகை செய்து கொடுக்கிறதும் கடமை இல்லை, வீடு கொடுக்கிறதும் கடமை இல்லை, அதாவது சாப்பாடு கொடுக்கிறதும் கடமை இல்லை. இஸ்லாம் ஒரு திருமணத்தை எப்படி பேசுது தெரியுமா? ஒரு ஷாஹித், 2 பேர் ஷாஹிதாக இருக்க வேண்டும், 2 பேர் ஒரு வலி இருக்க வேண்டும். இதே போன்று ஒரு மகர் தொகையை ஒரு கணவன் அவருடைய சம்பாத்தியத்தில் இருந்து எடுத்து கொடுக்க வேண்டும். நிக்காஹ்வை செய்து வைத்தால் போதும். வலிமாவை கூட இஸ்லாம் கணவனுடைய தரப்பால் தான் வலிமா கொடுக்க வேண்டும். பெண்களுடைய வீட்டில சாப்பாடு கொடுக்கணும் என்று எங்கேயுமே சொல்லப்பட்டது இல்லை. அது நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இது இஸ்லாம் கட்டாயப்படுத்திய ஒரு விடயம் அல்ல. ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் லட்சக்கணக்கான ரூபாக்கள் செலவழித்து 40-50 லட்சம் செலவழித்து இவருக்கு திருமண வைபவத்தை எடுக்க முடியும் என்றிருந்தால், நகை வாங்கி கொடுக்க முடியும் என்றிருந்தால், வீட்டிலே சாப்பாடு கொடுக்க முடியும் என்றிருந்தால், வீடு கட்டி கொடுக்க முடியும் என்றிருந்தால் இவருக்கு ஹஜ்ஜி கடமை. ஏன் கண்ணியமானவர்களே, ஏன் கடமை என்று சொல்லுகின்றேன் தெரியுமா? ஏன் கடமை? கடமை இல்லாத ஒன்றை நாங்கள் கடமை என்று நினைத்து நாங்கள் செய்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே ஹஜ்ஜை கடமையானதாக ஆக்கி இருக்கின்றான். இவனுக்கு 1 கோடி ரூபாய் தனது மகனுடைய கல்யாணத்துக்கு செலவழிப்பதற்கு முடியும் என்றிருந்தால் உனக்கு ஏன் ஹஜ்ஜை செய்ய முடியாது? கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மகனுக்கும் வீடுகளை கட்டி 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 கோடிக்கணக்கான ரூபாக்கள் செலவழிக்க முடியும் என்றிருந்தால் அல்லாஹ் கடமையாக்கிய ஹஜ்ஜை உன்னால் ஏன் செய்ய முடியாது? கணவனுடைய பொறுப்பு வீடு கொடுப்பது, கணவனுடைய பொறுப்பு மனைவியை காப்பாற்றுவது. பெற்றோர்கள் தான் கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தில் சொன்ன ஒரு விடயம் அல்ல. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, இன்று திருமண வைபவங்களுக்காக கோடிக்கணக்கான ரூபாக்கள் செலவழிக்கின்றவர்கள் எத்தனையோ பேர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி இல்லை.
கடமை இல்லாததற்காக வேண்டி கோடிக்கணக்கான ரூபாக்கள் செலவழிக்குகின்றார்கள். கடமையான ஒரு கடமையை நிறைவேற்றத்துக்காக வேண்டி 20-30 லட்சம் செலவழிக்குகின்றார்கள். இல்லை இணையத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் அல்லாஹ் சொத்து செல்வத்தை தந்திருக்கின்றார்களோ, அல்லாஹ் தந்திருக்கின்றானோ, இவர்கள் நியத்து வைக்க வேண்டும், ஹஜ்ஜை பிற்படுத்தக் கூடாது. அதே நிலைமையில் மௌத்து வந்து விட்டால் பூர்த்தியான இஸ்லாமியனாக அல்ல. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு கடமையை உதாசீனம் செய்து கொண்டு செய்யாமல் தவறவிட்ட நிலைமையிலே நாம் அல்லாஹ்வை சந்திக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அது சாதாரணமான ஒரு அமல் இல்லையே, மிக முக்கியமான ஒரு அமலே. மிக 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 முக்கியமான ஒரு மனிதனை புனிதனாக மாற்றி அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த எல்லா விதமான பாவங்களையும் ஒரே அடியாக மன்னித்து ஒரு ஸ்ரீதேவியான ஒரு மனிதனாக நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு அமலே. அதனால் தான் குர்ஆன்ல வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, இந்த கடமையை சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹ் சிறப்புகளை சொல்லுகின்றான். அல்லாஹ் சிறப்புகளை சொல்லுகின்றான். இன்ன அவ்வல பைத்தி முதிஅ லின்னாஸி லல்லதி பக்கா, பக்காவிலே அமைய பெற்றிருக்கின்ற அந்த மாளிகை, அந்த மஸ்ஜித், அந்த காபத்துல்லாஹ், இது மனிதனுக்கு என்று முதலாக அல்லாஹ்வின் மூலமாக அமைக்கப்பட்ட இடம், அமைக்கப்பட்ட இல்லம், அல்லாஹ்வுடைய மாளிகை முபாரக்கா, அது பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றது. வஹுதல் லில் ஆலமீன், யாரு அங்க போனாலும் அவர்களுக்கு ஹிதாயத்தான். அந்த பூமிக்கு குடுக்காரன், குடிகாரன், கொள்ளை அடித்தவன், விபச்சாரம் செய்தவன், உலகத்திலே என்னென்ன பாவமான காரியங்களை மக்கள் இன்று செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லா பாவங்களையும் செய்கின்ற எல்லா பாவிகளும் அந்த இடத்திலே காலை வைக்குகின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் எப்படிப்பட்ட ஒரு பாவியான மனிதன் அந்த இடத்திலே காலை வைத்தாலும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான், அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பான். வஹுதலில் ஆலமீன், உலகத்தாருக்கெல்லாம் நேர்வழி அங்கே இருக்கிறது. எப்படிப்பட்டவர் அந்த இடத்துக்கு சென்றாலும் அல்லாஹ் அவனது பயத்தை உள்ளத்திலே போடுவான். நான் திருந்த வேண்டும் என்ற உணர்வை அல்லாஹ் போடுவான். நான் இவ்வளவு காலமும் பாவம் செய்தேனே, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமே என்ற தௌபாவுடைய சிந்தனை அல்லாஹ் தஆலா போடுவான். வஹுதலில் ஆலமீன், உலகத்தாருக்கெல்லாம் நேர்வழி இருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாம் இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய நிறைய அத்தாட்சிகள் மகாம் இப்ராஹிம் இருக்கிறது. இணையத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, நிறைய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு அந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி சென்று வருவதற்கு உடலால் பொருளால் சக்தி இருக்கிறதோ இவர்கள் அந்த பைத்துல்லாஹை ஹஜ்ஜி செய்யட்டு என்று சொல்லிட்டு அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கின்ற நேரத்திலே சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், நான் ஹஜ்ஜி செய்ய மாட்டேன். எதற்கு ஹஜ்ஜி செய்யறது? இப்படி யாரு நிராகரித்து உலகத்திலே வாழுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை விற்றும் தேவையற்றவன் என்ற கருத்தை குர்ஆன் சொல்லுகின்றது. நாங்கத்தான் ஹஜ்ஜி செய்யணும் என்றது இல்ல, காபத்துல்லாவை நாங்கத்தான் வலம் வரணும் என்றது இல்ல, மினால நாங்கத்தான் தரிக்கணும் என்றது இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாவிட்டாலும், நாங்கள் பைத்துல்லாவை தவாஃப் செய்யாவிட்டாலும் எங்களை விட சிறந்த மலாயிக்காமார்கள் அங்கே தவாஃப் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். எங்களுடைய ஹஜ்ஜை விட்டும் தேவையற்றவன் அல்லாஹ். எங்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துகளின் பக்கம் தேவையுடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைப்போம், அதற்காக வேண்டி முயற்சி செய்வோம், அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டுவோம், நாங்கள் துஆ செய்வோம். எங்களுடைய துஆ, எங்களுடைய முயற்சி, எங்களுடைய வைராக்கியம் நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து ஹஜ்ஜுடைய உம்ராக்களுடைய பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அவராளிகளுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக.
திடீர் மூத்துக்கள் பயங்கரமான நோய்களை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நமது ஊரை சேர்ந்தவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்திருக்கின்றார்களோ அவர்களுடைய நியத்துகளை கபூல் செய்து கொள்வாயாக. அவர்களுடைய பிரயாணங்களை லேசாக்கி வைத்து விடுவாயாக. எல்லா தடங்கல்களை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. எல்லா முஸ்லீபாத்துகள் நோய்களை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. அவர்களுடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜுல் மப்ரூரான ஹஜ்ஜுகளை ஆக்கி விடுவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا